மகிமைப்படட்டும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையினால் இந்த 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13 வியாழக்கிழமை அதிகாலை ஜெபம் ஆலயத்தில் நடைபெறுகிற சூழ்நிலையில் நீங்களும் இந்த வார்த்தைகளை எங்களோடு இணைந்து நீங்கள் இவைகளை பின்பற்ற வேண்டும், தெய்வீக ஆலோசனைகளை ஏற்று வாழ வேண்டும் என்று கருத்தாக ஒரு 3 குறிப்புகளை இந்த முறை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஒவ்வொரு முறையும் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிகழ்ச்சி என்றால் அதற்கு ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க ஆண்டவரே, ஏதாவது ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க, இதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஜெபிப்பது வழக்கம். உங்களுக்கு அந்த பழக்கம். அதனால இந்த முறை இந்த வார்த்தை தான், ஒருவருக்கு ஒருவர். நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் அதை செய்யறேன், உங்க வாழ்க்கையை கட்டுறேன், உங்களுக்கு நான் நன்மைகளை கொடுக்கிறேன். ஆனா நீங்க நான் சொல்ற வார்த்தையை கேட்கணும். என்ன? ஒருவரை ஒருவர். அப்ப இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம கேட்டு வருகிறோம். அப்ப இந்த 13ஆம் தேதி என்ன என்று ஒரு 3 குறிப்புகளை தான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:33. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். எந்த சம்பவம் இது? பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. இது திருவிருந்துன்னு சொல்லுவோமே, கர்த்தருடைய பந்தி. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் அங்கமாகி ஆண்டுடைய வசனத்தின்படி என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய வருகை சமீபம், என்னுடைய மரணத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை தான் இந்த சபைக்கு இந்த இடத்தில் எழுதுகிறார். அப்போ பொதுவா என்ன செய்வாங்க? சாப்பாடுன்னு வரும்போது கூட பந்தியில் இருக்காங்க, ஒருவருக்கு ஒருவர் நம்ம அவங்க வரட்டும் இணைந்து சாப்பிடலாம் இல்லாம அவங்க மடமடமடமன்னு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த பந்தி விஷயத்துல இதை நீங்க அப்படி எடுக்கக்கூடாது, ஒருவருக்காக ஒருவர். என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது, ஒருவேளை நீங்க சாப்பிடுறதுக்கு வரும்போது கூட சரி, பந்தியை குறித்து சொல்லி வந்தாலும் ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அது ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளம். பொதுவாகவே எல்லாம் தனித்தனியா பிரிந்து பிரிந்து வாழ்கிற உலகம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பந்தி, ஒரு மேஜை, ஒரு ஆயத்தம், ஆகாரமா இருக்கட்டும் அல்ல கர்த்தருடைய பந்தியா இருக்கட்டும், நீங்க அவசரப்படாம பிறரும் முக்கியம் என்ற உணர்வோடு ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காத்திருக்கிற அனுபவம், அது காத்திருத்தல்ங்கிற தலைப்புல வேறு வேறு வார்த்தைகள் வேதாகமத்தில் உண்டு. காத்திருக்கும் போது ஐக்கியம் ஏற்படுகிறது, சமாதானம் ஏற்படுகிறது, புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது, ஒரு நல்ல பரஸ்பர உறவு ஏற்படுகிறது. இதையெல்லாம் பார்க்க முடியும். அது தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஒருவருக்கொருவர் காத்திருங்கள் என்பது. இரண்டாவது, இந்த ஆவிக்குரிய தன்மை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவன் கட்டுகிற எல்லையில் நாம இருக்கும்போது என்ன செய்யணுமா? அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். கலாத்தியர் 5 வசனம் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே
ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, சகோதரன் அழைக்கிறார். நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீங்க, ஒரு கட்டுப்பாடு இல்லை. இவ்வளவு நாள் பாவத்தின் அடிமைதானம், சாபத்தின் அடிமைதானம், பல அடிமைதானத்துக்குள்ளே கட்டப்பட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து வசன தெளிவை தந்து விடுதலையின் வழியை கற்றுக் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது நீங்க ஒவ்வொருவருக்கும் ஃப்ரீடம் இருக்கு. அடிமைப்பட்டு கடினமான நிலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டதினால் இந்த சுயாதீனத்தை நீங்க மாம்சத்துக்காக உபயோகிக்க கூடாது. மாம்ச சிந்தை, மாம்ச காரியம், உலகத்துக்குட்பட்ட காரியத்துக்கு உபயோகிக்க கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். கடவுளுக்கு சேவை செய்யணும். எப்படி? அன்பினாலே ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த ஊழியத்தை செய்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் ஊழியத்தை அதிகாரம் செலுத்த வரவில்லை. அதிகாரம் நான் சொல்வதா நீங்க எல்லாம் கேட்கணும், அப்படியெல்லாம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரையும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். இப்படி பல விதங்களில் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பல வார்த்தைகளை கொண்டு பிரசங்கித்ததும் கரங்களை நீட்டி அற்புதங்களை செய்ததும் அன்பை வெளிப்படுத்தியதுமான நிலையை ஆண்டுடைய ஊழியத்தில் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஒருவருக்கொருவர் அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். இங்க நிறைய பேர் இந்த அன்பை வெளிப்படுத்துவதில்லை. இதை பிரசங்கிக்கிற நானோ கேட்கிற நீங்களோ கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். சிறு பிள்ளைகள் ஊழியமா செய்யணும், நற்கிரியைகளா செய்ய வேண்டும், இசை வாசிக்கிற ஊழியமா அன்பு இருக்க வேண்டும், பாடுகிற ஊழியமா அன்பு இருக்கணும், வீடு சந்திப்பா அங்க ஒரு மனமும் அன்பு இருக்கணும், ஐக்கியம் எல்லாம் காணப்பட வேண்டும். இதான் கர்த்தர் அங்கீகரிப்பார், அன்பான ஊழியம் அவர். மூன்றாவது ஒரு காரியம், இந்த ஆவிக்குரிய தன்மை என்பது என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஊழியம் செய்யும் போது கூட அன்பினால் கிரியை செய்யணுமா, அன்பினால ஊழியம் செய்யணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அன்பு இருந்ததுன்னா இதெல்லாம் தானா வந்துடும். எல்லாமே என்ன அன்பு? உலக அன்பு இல்லை. உலக அன்பு தள்ளி விட்டுரும். உலக அன்பு பிரிவினையை உருவாக்கிடும். உலக அன்பு இச்சைக்குரியதா மாறிடும். உலக அன்பு யாரையும் ஒட்ட விடாது. ஆனால் தெய்வீக அன்பு, தேவ அன்பு தனக்குள்ள இருந்ததுன்னா, அதனாலதான் சொன்னார், எல்லாம் என்கிட்ட வாங்க, எல்லாம் என்கிட்ட வாங்க. என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்களை தள்ளுறதில்லை. அன்பு அதுதான். அப்படி வந்தவர்களை எல்லாம் அரவணைத்து நடத்தி சென்றார். எனவே நாம ஒருவரை ஒருவர் அன்பினாலே மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் கூட இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் தரித்து கொண்டு, நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிகிறதா? ஆவிக்குரிய நிலை என்பது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்க, அன்பினாலே ஊழியம் செய்யுங்க, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இப்படிப்பட்ட வார்த்தையின்படி நாமும் வாழ ஆரம்பித்தால் ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளோ பேருக்கு நாம சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட இரக்கத்தை தேவன் நம் அனைவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.